வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாரை கொண்டாடுறீங்களா? இனி பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பர்கள் பிறந்தவர்களே. ஃபைனலி கூலி DISCO டிஸ்கோ டிஸ்கோ கூலே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபைனலா வீரபத்ரேஸ்வரா தியேட்டர் பெங்களூர் கமலா நகர்ல போயிட்டு 6:30 FDS ஷோ பார்த்துட்டு வந்தேன். ஒரு தளபதி ரசிகனா இருந்து எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், தலைவர் சாரையும் பிடிக்கும். போயிட்டு படத்தை பார்த்தேன். படத்தை நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லயே எல்சியூ இருக்குமான்னு பார்த்தேன். கடைசியில ஒரு படத்தை பார்க்கும்போது சும்மா ஒரு ட்விட்டர் ஓபன் பண்ணி பார்த்தேன். நம்ம லோகேஷ் கனகராஜ் ஸ்டாண்டர்ட் ஒன் மூவின்னு போட்டாரு. அப்படியும் அவர் ஏதோ ஒரு இதுக்கோசரம் ஏமாத்திடுவாரு, நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையா ஸ்டாண்டர்ட் ஒன் தான். ஸ்பாய்லர் அலர்ட். அப்புறமா ஒரு ரிவ்யூ SSTVன்னு நிறைய கன்னடா சேனல், ஏதோ நியூஸ் சேனல், மூவிஸ் ரிவ்யூ சேனல்ல ரிவ்யூ கொடுத்துறேன். அதை பத்தி சொல்லிடுறேன். இப்போ ஜென்யூனா ஸ்பாய்லர் அலர்ட், மறுபடியும் சொல்றேன் ஸ்பாய்லர் அலர்ட். படம் ஸ்டாண்டர்ட் லோன். தலைவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும், ஸ்ருதி ஹாசன் மேடம், சத்யராஜ் சார், அமீர் கான் சார், உபேந்திரா சார், அப்புறமா கன்னடா ஆக்டர் இன்னொருத்தர் ரச்சிதா ராம். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதையும் சொல்ல தெரிஞ்சவங்க ஓகே, தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. ஃபைன். இந்த கேஸ்ட் வேற லெவல் இருக்குது. டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இன்டர்வல், அந்த சைமன் கேரக்டர் நாகார்ஜுனா சார், கிங் நாகார்ஜுனா சார் விட்டுட்டேன். ஸோ படம் தரம் நிரந்தரம். அந்த 50வது வருஷம் சினிமாவுக்கு வந்த ஒரு எப்படி இருக்குன்னா படம் ஒரு கமர்ஷியல் பிளாக் பாஸ்டர் ஹிட்னு சொல்ல. ஏ சர்டிபிகேட் எது கொடுத்துக்கிறாங்கன்னா அதுல நிறைய ரத்த காட்சிகள், அப்புறமா 18+ சீன்ஸ், அதுல ஒரு மிஷின்ஸ் மாதிரி எதுனா ரொம்ப ஸ்பாய்லர் பண்றதுன்னா ஸோ தியேட்டர்ல தயவு செஞ்சு போய் படத்தை பாருங்க. அதை சொல்லிடுறேன். படம் எப்படி இருக்குன்னா அப்படியே ஜூம் குட்டும்புறாரு, ஒரு இடத்துல இப்படி நிக்க வைக்கிறாரு, இப்படி ஜூம் குட்டும் அப்படியே நிக்க வைக்கிறாரு. படம் அவ்வளோ அப்படியே அந்த கான்சென்ட்ரேட் சீன் பை சீன் பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே எல்சியூல போயிருப்போம். எல்சியூல எங்கன்னா சீன் வந்துருமானு. ஆனால் 100% ஸ்டாண்டர்ட் எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணிக்கிறேன். ஆனால் படம் ஒவ்வொன்றும் செதுக்கி வச்சுக்கிறாரு. அவரோட ஸ்டைல், அவரோட இது நீட்டா தெரிக்க விட்டுருக்க. ஷோபன் கேரக்டர் வேற லெவல். ரச்சிதா ராம் ட்விஸ்ட் சீனு எல்லாமே அப்படியே கொளுத்தி போட்டு பட்டாசை அப்படி இருக்கு. அந்த டிஏஜிங் சீன் வரும். அப்புறம் பிளாஷ்பேக் காட்டும் போது அந்த எக்ஸ்ரா இதுல பிளாக் அண்ட் ஒயிட்ல எக்ஸரைசன் காட்டுவாங்க. அப்புறமா டிஏஜிங் சீன் சொன்னேன் இல்லையா, ஐயோ தலைவர் அப்படியே வேற லெவல். எப்படி சொல்றான்னு சொல்லுங்க, வேற லெவல். அமீர் கான் கேமியோ, உபேந்திரா சார் கேமியோ எல்லாமே வேற மாதிரி இருக்குது. படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இப்படி இருக்குமோ, ஐயோ இப்படி இருக்கு நாம ஏதோ நினைப்போம், அங்க பார்த்தா இன்னொரு ஏதோ பண்ணிருப்பாரு. லோக்கி அந்த லெவல்ல சம்பவம் பண்ணிக்கிறாரு. சன் பிக்சர் ப்ரொடக்ஷனுக்கு இது ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு நல்ல கலெக்ஷன். 1000 கோடி அடிக்குமான்னு எனக்கு தயவு செஞ்சு கேட்காதீங்கடா. நீங்க கேட்குது எனக்கு புரியுது. ஆனா 1000 கோடி அடிக்கும்னு நானும் சந்தோஷப்படுறேன், அடிக்கட்டும் நானும் சந்தோஷப்படுறேன். ஒரு தமிழ் ரசிகனா, ஒரு தளபதி ரசிகனா, ஒரு சினிமா ரசிகனா, ஒரு யூடியூபரா, ஒரு மனுஷனா, நானும் ஒரு தமிழனா நான் மதிக்கிறேன். 1000 கோடி ஆயிட்டு வேண்டுறேன். அடிச்சுச்சுன்னா நானும் சந்தோஷப்படுறேன். எனக்கும் ரொம்ப ஐயா தமிழ்லயும் ஒரு 1000 கோடி அடிச்சிச்சு ஐயா நான் டான்ஸ் கூட ஆடுவேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் ஓரியன். சத்யராஜ் சார் அதான் தலைவர் ஆல்ரெடி ஸ்பாய்லர் பண்ணிருப்பார் இல்லையா, அந்த ஸ்பாய்லரு சொல்லிடலாம் வேணாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க. அந்த சீன் பை சீன் செதுக்கி வச்சுக்கிறது. சத்யராஜ் சார் கேரக்டர் ஆகட்டும், ரஜினி சார் ஆக்டிங்கு, அவரோட சத்யராஜ் ஆக்டிங் ஆகட்டும், ஸ்ருதி ஹாசன் மேம் ஆக்டிங்கு, ஷோபன் சாரோட ஆக்டிங்கு, கிங் நாகார்ஜுனா சார், சைமன் கேரக்டர், ஐயோ படத்துல சொன்ன மாதிரி ஒரு வேற லெவலான வில்லன். ஷோபன் சார் சைமன் கேரக்டர் தயானந்த்னு சொல்லிட்டு வேற லெவல் கேரக்டர். ரச்சிதா ராம், ஐயோ சாமி, கன்னட ஆடியன்ஸ் என்ன பார்த்து ரச்சிதா ராமா அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு கொடுத்துக்கிறது அவ்வளோ தரமா செம்மையா செஞ்சு வச்சுக்கிறாங்க. படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. ஸ்பாய்லர் ஆட் சொல்லிடுறேன். சத்யராஜ் சார் செத்து போன மாதிரி ஸ்டார்டிங்ல அதுதான். அப்புறமா நான் ஆடியோ லான்ச் பண்ணேன், இந்த மனுஷன் இதுக்குதான் சொன்னா, எடுத்த உடனே இந்த காட்சியை தான் பண்ணுவாராம். அந்த பவர் ஹவுஸ் மியூசிக், பேக்ரவுண்ட், பிஜிஎம், அனிருத் ராக் ஸ்டார் மாமா வேற லெவலில் பண்ணிட்டாரு. அனிருத் மாமா அவ்வளவு செம்மையா பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், எல்லாமே கூஸ் பம்ப்ஸ். நம்ம அமீர் கான் சார் வர என்ட்ரேட் ஆகட்டும், அந்த வாட்ச் எடுத்து கடைசியில் எப்படி இப்படி பண்ணுவாருன்ற அந்த பாக்குற சீன் ஆகட்டும். பாருங்க கூலி பேட்ச்
தெரிதா கூலி பேட்ச். ஸோ எல்லாமே வர லெவலில் எல்லா கொக்கியான்றப்போ அந்த உபேந்திரா சார் வர கேரக்டர் ஆகட்டும், உபேந்திரா சார் லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷனில் தான் காட்டுவார். ஸோ சத்யராஜ் சார் ஏன் சாவறாரு, அது எப்படி சாவறாரு, ரஜினி சாருக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை அவர் காப்பாத்துறாரா இல்லையா, அதுல இந்த கலந்த மசாலா மிக்ஸு கமர்ஷியலு எல்லாமே வரும். சத்யராஜ் சார் எதுக்கு சாவறாரு, அவர் சாவறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருப்பாரு, ஸ்ருதிஹாசன் வந்து அவங்க பொண்ணு கடைசியில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு பார்த்தா இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மொத்த கமெண்ட் செக்ஷன்ல அப்போ சொல்லி ஏன்டா ஸ்பாய்லர் பண்ண, தலைவருக்கு ஸ்ருதிஹாசன் தான் பொண்ணு, அது கடைசி வரைக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் தெரியாது, தலைவருக்கு மட்டும் தான் தெரியும், தலைவர் சொல்லவும் மாட்டாரு. அவங்கள சேஃபா அமுச்சு விட்டுட்டு இவர் மறுபடியும் இவர் நார்மல் இது பண்ணுவார். அந்த தேவா மேன்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங்கு, அந்த கத்தி என்ட்ரி, அப்புறமா அந்த சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார்ல அப்படியே வருமே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தரம். நிஜமா சொல்றேன், படம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லோன் எப்படி ஒரு மாஸ்டர் இப்போ நம்ம தளபதிக்கு லோக்கி கொடுத்தாரு ஜேடி கேரக்டர், அந்த மாதிரி தேவா கேரக்டர் நின்னு 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 பேசும். தளபதி ரசிகனா ஒரு தலைவர் ரசிகனா சொல்றேன், நின்னு பேசும். அந்த லெவல்ல ஒரு தேவா கேரக்டர் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷம். எஃப்டிஎஸ் பார்த்துட்டேன். நீங்க கேட்கலாம் ஏன்பா வார் 2 போறேன், வார் 2க்கு கண்டிப்பா போறேன், ஞாயிற்றுக்கிழமை போறேன். ஆனா இப்போதைக்கு அவர் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை, கொஞ்சம் பர்சனல் எல்லாம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுக்கின்னு சண்டே போறேன். அந்த 2 நாள் பர்சனல் என்னென்னலாம் இருக்கு அதையும் ஒரு வீடியோவா போட்டு காட்டுறேன் ஏன் டிலேன்னு சொல்லிட்டு. ஆனா தேவா வாராரு விட்றா வெளியான்ற மாதிரி தான் படம் அவ்வளவு தரமா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்தாங்க, பெருசுங்கள்ல இருந்து சிறுசுங்கள்ல வருது இல்லையா, அதே மாதிரிதான் பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் வந்துச்சு. லேடிஸ், ஆண்டிங்கோ, அங்கிளுங்கோ, பசங்கோ, பாப்பாங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அவ்வளோ நல்லா என்ஜாய்மெண்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. என் வாழ்க்கையிலேயே ஒருத்தன் இன்னைக்கு ஒரே நாள் ஒரே படத்துக்கு நான் ஒண்டி தான் போனேன். எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன், யாருமே இல்லை. புக் பண்றப்போ புக் மை ஷோல கடைசி ஒரு 2-3 டிக்கெட்ஸ் அதுவும் நியரஸ்ட்ல இருந்துச்சு. ஸ்கிரீன் அங்க இருக்கணும், ஒரு ஜெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஓல இருந்தேன், ஸ்கிரீன் அங்க இருக்க O1 சீரீஸ்ல உட்காந்தேன். டிக்கெட் வந்து ஒரு 460 rupees. கொடுத்த காசுக்கு வர்த்து. படத்துக்கு ஸ்டார் ரேட்டிங்னு கேட்டா எனக்கு ரேட்டிங் சொல்ல அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ எம் ரியலி என்ஜாய்டு வெரி மச், வெரி 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 மச். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் படத்தை ஒரு ஃபேன் பாயா போய் பார்த்து சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணி விசில் அடிச்சு ஸ்னாப்ல எல்லாம் ஸ்ட்ரீக் அதே ஸ்னாப்பெல்லாம் விட்டு வேற லெவல் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. ஸ்பாய்லர் அலர்ட் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க 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 மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோத்தோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். DISO கூலிப்பவர் ஹவுஸே எனக்கு குறையாத மவுசே. அப்புறமா தலைவருக்கு 50வது சினிமா வாழ்த்துக்கள், 50வது வருஷத்துக்கு சினிமா வாழ்த்துக்கள். படம் செம்மையா இருக்கு. தலைவர் நல்லா இருக்கணும், இன்னும் தலைவர் ஹெல்த் நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய படம் பண்ணிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோத்தோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய்.